எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் முடிக்கும் தருவாயில் வந்துவிட்டது என்று நீ நினைக்கும் அந்த தருணம், கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நிகழ்த்தும் அந்த தருணத்தை நான் உனக்காகவே மாற்றிக் காட்டுவேன். உன்னுடைய வேண்டுதல்கள், உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிவிட்டது சாயிநாதரே என்று சந்தோஷமாக உன்னுடைய மகிழ்ச்சியை என்னிடம் பகிர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாய். நானும் அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கட்டம் உனக்கு சாதகமாகவே அனைத்து காய்களையும் நகர்த்தும். புண்ணியம் செய்திருப்பவர்களால் மட்டுமே அதை பெற முடியும். இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்த்து நின்று போராடினால் அது நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடும். இல்லையென்றால் அது நம்மை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து கொண்டு வந்தே தீரும். எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால், அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடம் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரை போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான். நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும்.
ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்டபின் தந்தை ஒரே வார்த்தையில், "இவ்வளவுதானா உன் பிரச்சனை? எல்லாம் சரியாகிவிடும்" என்பாராம். அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும் பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை "இவ்வளவுதானா உன் பிரச்சனை? எல்லாம் சரியாகிவிடும்" என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், "எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா எல்லாம் சரியாகிவிடும் என்று? இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி?" என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், "சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண்கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன் முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால். அவ்வளவுதானா? இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன்" என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே "இவ்வளவுதானா நம் பிரச்சனை?" என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எனவே ஒரு நிமிடம் இவ்வளவுதான் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமே அவ்வளவே முடிந்துவிடும். அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். போராடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டாயல்லவா? இனி உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷம் நீ. என்னுடைய கண்ணான கண்மணி நீ. உன்னை என்னிடம் வரவழைத்து கொண்ட என்னுடைய பொக்கிஷம் நீ. சில நேர சுமைகளை கூட பாரமாய் கருதும் இந்த உலகில் சுமைகளை மட்டுமே சுகங்களாக எண்ணி வாழ்பவள்தான் பெண்ணினம். அப்படியாப்பட்ட பெண்ணே, என் மகளே, என் கண்ணான கண்மணியே, இது உனக்காகத்தான். இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்த்திராத பிரகாசத்தை கண்குளிர பார்க்கப் போகிறாய். மிகப்பெரிய திருப்பு முனையை இனி உன் வாழ்வில் நீ காணத்தான் போகிறாய். உன் சாயிதேவா உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? இனி எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை என் கண்களுக்குள் வைத்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்று நீ தவறான சிந்தனையில் மூழ்கி இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை புரியாமலும் தெரிந்து கொள்ளாமலும் தான் இத்தனை குழப்பத்தோடும் வேதனையோடும் தவித்து கொண்டிருக்கிறாய். நீ புலம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறிவிட போவதில்லை.
மாறிவிடுவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். நீ எதற்குமே காரணகர்த்தாவாகி முடியாது. ஏனென்றால் நீ நினைப்பது போல் எல்லாமே நடந்துவிட்டால் பின் வாழ்க்கைக்கான அர்த்தம் எப்படி இருக்க முடியும்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் கூறுவதை விட, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நடக்காமல் போனது என்பதை நான் கூறினால் உன் மனதுக்கு சற்று சுகமாகத்தானே இருக்கும். இதோ கூறுகிறேன், கவனமாக கேள். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும். உனக்கு நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று அப்பொழுதுதான் உன் மனதிற்கு விளங்கும். உனக்கு நடந்தது எல்லாமே உனக்கு எதிராகவும் உனக்கு சாதகமாக இல்லாமல் நடந்தது போல் உனக்கு தோன்றினாலும், ஆனால் இதுநாள் வரை எதுவுமே உனக்கு தவறாக முடிந்துவிடவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னிடம் இருந்து எல்லாமே விலகி சென்றது போல உனக்கு தோன்றினாலும், எல்லாமே உன்னை விட்டு போனது போல உனக்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னிடம் இப்பொழுது இல்லை என்பது போல தோற்றம் உன் மனதிற்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னை விட்டு விலகவில்லை. நான் விலக்கவும் வைக்க மாட்டேன். எல்லாமே கைவிட்டு போனது போல உனக்கு தோன்றினாலும், வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற தோற்றம் உனக்கு தோன்றினாலும், எதுவுமே உன்னை விட்டு கைவிட்டு போவதும் இல்லை, போகவும் போகாது. உன் வாழ்க்கையும் அவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடவும் முடியாது. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருக்கும் பொழுது, நீ ஏன் தவறாக சிந்தனையை உன் மனதிற்குள் எழ வைக்கிறாய்? நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்காமல் போய்விடுமோ என்று பதற்றத்தோடு இருக்கும் உனக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், எதுவும் உனக்கு நடக்காமல் போவது போகாது. நம் விதி அப்படியே இருந்து விடுமோ என்ற குழப்பத்திலேயே இருக்கும் உனக்கு நான் கூறுகிறேன், சர்வ நிச்சயமாக கூறுகிறேன், விதியை மாற்றி எழுதுவேன் உன் சாயிதேவா. நமக்கு எதிரான முடிவுகள், நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத முடிவுகள் எடுக்கப்பட்டு விடுமோ என்று குழப்பத்தோடு இருக்கும் என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் மீண்டும் கூறுகிறேன், உன் வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகள் மட்டுமே எடுக்கப்படும். நான் அதை நிகழ்த்தி வைப்பேன் உன் வாழ்க்கையில். நம் தலைவிதி தவறாக எழுதப்பட்டு விட்டதோ என்று குழப்பத்தோடு இருக்கும் என் மகளுக்கு நான் கூறுகிறேன், உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் உனக்கு சாதகமாக நான் அதை மாற்றியமைப்பேன். காத்திருந்து காத்திருந்து காலம் போய்க்கொண்டே இருக்கிறதே, இப்படியே நம் காலம் முடிந்து விடுமோ? எந்த மாற்றங்களும் எந்த ஏற்றங்களும் நம் வாழ்வில் நிகழாமலே முடிந்து விடுமோ என்று குழப்பத்தோடும் பதற்றத்தோடும் இருக்கும் உன் மனதுக்கு நான் சர்வ நிச்சயமாக கூறுகிறேன், எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நீ பொறுத்திருந்து காத்திருந்ததற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். இதுதான் நம் நிலைமை. இந்த நிலைமையோடு தான் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீ தவறாக எண்ணினால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? இவ்வளவுதான் நம் வாழ்க்கை. இந்த போராட்டத்தோடும் கஷ்டத்தோடும் தான் நான் வாழ வேண்டும் என்று தவறான முடிவை நீயே உன் வாழ்க்கையில் எடுத்துவிட்டு பின் என்னிடம் வந்து ஏன் புலம்புகிறாய்? நான் தான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. அனைத்தும் மாறும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். நம் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தோடு இருந்த நீ இப்பொழுதெல்லாம் இது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இது நடந்துவிடக்கூடாது என்றுதான் உன் பிரார்த்தனையாக இருக்கிறது. இப்படி உன் மனதை மாற்றி மாற்றி நீயே என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்ற குழப்பத்தோடும் ஏது செய்கிறோம் என்ற ஒரு தெளிவு இல்லாமலும் இருக்கும் பொழுது நீ அமைதியாக இருந்துவிடு. உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கை என்ன செய்தால் நீ மகிழ்ச்சியாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ முடியுமோ அதை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன்.
ஆகது ஆகட்டும், வருவது வரட்டும் என்று அமைதியாக இருந்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு கிடைக்கும்படி வழிவகை செய்வேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை தீண்டவும் முடியாது. நான் அதை வைத்து கொள்ளவும் மாட்டேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும் வேண்டவே வேண்டாம். நான் அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் சரிசமமாக எடுக்க பழகிக்கொள். எப்பொழுதுமே துன்பம் வந்துவிட்டதே என்று துவண்டு உட்கார்ந்து விடாமல், அந்த துன்பம் நம் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேனே. பயம் கொள்ளாதே. பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் ஓடி வந்து, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது சாயிநாதரை, நான் இப்பொழுது சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்று நீ சொல்ல போகும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தர்பாரில். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது போனாலும் அப்படியே விட்டுவிட பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகவே கொடுப்பேன், நல்லது செய்வதற்காகவே நிகழ்த்துவேன் என்பது உனக்கு புரியும் தானே? இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த வானளவிற்கு. உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ
யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பிக் குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட, இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய், மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி. உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாழும். உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்காக மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். வாழ்க்கையில் உனக்கு எது நடந்தாலும் முதலில் நமக்காக இருப்பது நாம் மட்டும்தான். நமக்காக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்பதை முதலில் நம்பிக்கையோடு நம்பு. தேவையில்லாமல் மற்றவர்களை சார்ந்து இருக்காதே. மற்றவர்கள் உனக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. எல்லாம் சில காலம்தான். உன்னை யாராவது உதறி செல்கிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்க செல்கிறான் என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் தாரக மந்திரமும் கூட. உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னை தாக்கினாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் உன்னை வாட்டினாலும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே. நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் கவலை என்ற சொல்லிற்கு இடமே இருக்காது. கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா. உன் சாயப்பா மீது அனைத மகிழ்ச்சியோடு, அனைத நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். மனிதனின் செயல்களில் எப்பொழுதும் ஒரே அர்த்தம்தான் நிகழ்ந்து இருக்கும். நல்லது, கெட்டது, இது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் சிந்தனையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அதை யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. உன் அப்பாவாக, உன் அம்மாவாக எப்பொழுதும் நான் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பற்றி உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நினைத்து கொண்டு எல்லோரிடமும் போய் சரிசமமாக பழகுகிறாய். ஆனால் சில பேர் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். சில பேர் அனுபவிப்பதை அனுபவித்து கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். உன்னைப்போல் மற்றவர்களையும் சரிசமமாக நினைத்து விடாதே. உன்னைப்போல் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற விதிவிலக்கு அல்ல. குழந்தையே, ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைமைக்கு நீயே போகிறாய்? அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை பெரிதாக நினைத்து கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். வேண்டாத சிந்தனைகளையெல்லாம் உன் மனதில் ஓடவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டத்தை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணமும் அதன் வெளிப்பாடும் நீ மற்றவர்களிடத்தில் பேசும் வார்த்தைகளால் தான். நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து நம்பிக்கையே இல்லாமல் காணப்படுகிறாய். குழந்தையே, மற்றவர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிறைந்தால்தான் ஏமாற்றம் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தவிக்கிறது. அதை பார்த்து என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் பிரியமான கண்மணி வருந்தும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக மாட்டேன்.
நானும் உன் மனதில் இருந்து கொண்டு வருந்திக் கொண்டுதான் இருக்கிறேன், அழுது கொண்டுதான் இருக்கிறேன், மனவேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். கலங்காதே, உன் விதி மாறப்போகிறது. பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில்
சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நான்